ஏன் எதற்காக வந்தோம் என்றால் இதோ போர் முனை சத்தியத்தை மீறி யுத்த தர்மத்தை மீறி இருக்கிறார்கள் கௌரவர்கள். அதனால இரவோடு இரவாக நடுசாவ வேலையில ராச்சண்டை நடத்த உன் தந்தையார்கள் தூங்கி கொண்டிருக்கும் வேலையிலே படைப்பட்டாளெல்லாம் கூட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். யுத்த தர்மம் என்றால் என்ன? எப்படி என்றால் மல்யுத்தக்காரன் மல்யுத்தம் செய்ய வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் தான் சண்டை. கதை யுத்தம் செய்ய வேண்டும், குதிரைப்படையோடு குதிரைப்படை மோத வேண்டும், யானை படைகளோடு யானைப்படை மோத வேண்டும், காலார் படைகளோடு காலார் படை. இப்படி யுத்த தர்மங்கள் விதி இருக்கின்றன. அதாவது முன் அறிவிப்பு இன்றி யுத்தமோ சண்டையோ சமரை செய்யக்கூடாது. இங்க வெற்றி சங்கம் முழங்க வேண்டும், 5 வீர சங்கம் முழங்க வேண்டும், இருவரும் போர்மன. அதுதான் சத்திய தர்மம். சரி, அப்படி இருக்க கௌரவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? ஆனா இப்போ பாண்டவர்கள் தூங்கி கொண்டிருக்காங்க. 14ஆம் நாள் சண்டையிலே சிறிய தந்தையாய் விளங்கி வரக்கூடிய அர்ஜுனராஜர் தன் மகனை கொன்ற பலிக்கு பலியாக அந்த சைந்தவனை பதித்திருக்கின்றார். அதனால் அந்த வருத்தத்தில் இருந்த கௌரவர்கள் துரியோதனன், துர்ச்சோதனன், அஸ்வத்ராமன், துரோணர் என்று சொல்லக்கூடிய கர்ணன், இப்படி சொல்லக்கூடியவர்கள் அனைவர்கள் ஒருமித்து யோசித்து நேர்மையான முறையிலே சென்றால் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. சதி செயல் புரிந்துதான் அவர்களிடத்தில் வெற்றி பெற முடியும் என்பதற்காக சதி செயல் புரிந்திருக்கின்றார். கையாண்டு எப்படி ராஜ்சண்டை நடத்த வந்திருக்காங்க. காளியம்மன் அருளாலே 101 வருஷம் 17 நாள் ஆயுள் போட்டிருக்கிறது. நீ நடு ரோட்ல போனீங்கன்னா கூட உனக்கு ஆபத்து. தலையெழுத்து பார்த்தேன், வேடு பார்க்கலாம். இதோ மந்திரம் தந்திர மலையாளம் கூடு விட்டு கூடுபாயிட்ட மாயாஜாலம் கட்ட வைத்த உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால 22 எழுத்தம் எங்க இருக்குது, ராய் எங்க இருக்கிறது, எல்லாமே நீ கண்டறிவாய். கதை எழுத்தால் கலைஞட்டு செல்லும் கௌரவப்படி என் தந்தையார். உண்மைதான். வில் அடித்தால் வீரிட்டு செல்லும் என் சிறிய தந்தை விஜயன். வில் அடித்தால் அப்படிப்பட்ட பலம் கொண்டு வீரர்கள் நம் சேனையில் இருக்க ஏன் இரவு நேரத்துக்கு ஜெயபெற முடியாது, வெற்றி அடைய முடியாது? ஏனென்றால் அவரவர் இருக்கும் இடம். ஆனா அவர்களுக்கு தான் தெரியும், உன் தந்தைமார்களுக்கு தெரியாது. விடிந்தால்தான் யுத்தம் என்று ஆழ்ந்த நித்திரையில் இருப்பார்கள். இந்த ஏமாந்த வேலையில் முன் அறிவிப்பு இல்லாமல் யுத்தத்திற்கு அவர்கள் தீப்பந்தங்களை ஏற்றி வானபிரயோகங்கள் கொடுப்பார்கள்.
கபட மரியாதை என் தன்னிமாசி நித்திரையில் இருப்பார்கள். உண்மைதான். அறுவை எருமை நேரத்தில் கண் வைக்கும் உரிமை இருப்பதனால் எதிரிகள் எங்கே இருக்கும் என்று இடம் தெரியாது அவன் தந்தைமாருக்கு. பாடம் தொடுக்க முடியாது. உண்மைதான். அதனால இருமை நேரத்தில் கண் வெளிச்சம் அதிகம் உள்ளவர்கள் யார்? மனித இனங்களுக்கும் ராட்சத குணமடைந்த அரக்கர்களுக்கும். உண்மைதான். அதனால் என் தந்தையார் அதிக வம்சத்திலே பிறந்திருந்தாலும் என் தாய் ஒரு அரக்க வம்சத்தில் பிறந்தவர். அதனால் அந்த அரக்க வம்சத்தில் பிறந்ததுனால எனக்கு கண் வெளிச்சம் நன்றாக தெரியும். அதனால் குறிபார்த்து எதிரிகளை தாக்கும் வல்லமை கொண்டவர். உண்மைதான். அது மட்டுமல்லாமல் அனைத்து கௌரவர்களையும் ஒரே நாளில் 18 நாள் யுத்த களத்தில் உள்ள அனைத்து படைகளையும் ஒரே நாளில் வீழ்த்தக்கூடிய வீரன் உன்னிடத்தில் இருக்கிறது. இங்கே ஒருவன். உண்மைதான். அதற்காகத்தான் அனைவரும் ஒருமைக்கு தேடி அவையும் அவையும் என்று வந்திருக்கின்றோம். அம்மா என்ன சொல்றாங்க? ஐயோ மகனே, அம்மா இந்த பெரியவர் சண்டையில் நீ தலையிடக்கூடாது. அண்ணா மாயமா, அண்ணா பண்டன வாழைக்கு ஒரு முனை போ